ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம நருட்டோ ஃபாரெவர் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே தான். நாம் இதில் வீடு தேடுறதுக்கு இடம் இல்லை உள்ளே போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க சர்வே பண்ணலாம். இதில் நம்ம சர்வே தான் போட்டு வந்திருக்கேன். அதுவும் நம்மளோட மைன்கிராஃப்டோட நியூ அப்டேட் வேறு. இப்போ நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரத்தை உடைச்சிடலாம். இங்கே இந்த சுற்றி இந்த மஷ்ரூம் பேமில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. சரி நான் அன்னைக்கு எப்படியோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு உடைப்போம். உடச்சிட்டு போய் அங்கே நான் பார்த்தேன் சுகர் கேன் இருந்துச்சு, அது முதல்ல உடச்சி எடுத்து வந்துடணும். இந்த கோழி பாருங்கள், அந்த கோழி அடித்து சாவடிக்கலாம். போய் இந்த கோழி நம்மக்கிட்ட சிக்காமல் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது? சரி அது உள்ளே போயிடுச்சு, அது அதோட பொழப்பு. சரி நம்ம இந்த மரத்தை வெட்டிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுப்போம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி உட்டு இருக்குது. சரி பரவாயில்ல, இந்த மரத்தையும் வெட்டுவோம். ஒரு பாதிக்கு மேலே வெட்டி விடுவோம். ஒரு 2-3 வெட்டுவோம். அப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் க்ரியேட்டருக்கெலாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சரி வாங்க, இப்போ நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் செய்யலாம். அப்படியே இதுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த சுகர் கேன் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். எடுக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வரேன். எடுக்கலாம் ஃபஸ்ட்டு சுகர் கேனு. நம்ம எப்பயுமே சுகர் கேன் எடுக்கும்போது ஒன்று விட்டுறணும். விடணும் இருங்க, போட்டுடுறேன். தெரியாமல் உடச்சிட்டேன். எல்லாத்தையும் உடச்சிட்டு கடைசியாக போட்டுக்கலாம். சரி வேணா விடுங்க, இப்போயே போடுறேன். அங்கே ஒன்று நான் போட்டேன், அது அங்கே இருக்கிறதையும் உடச்சிடலாம். சீக்கிரம்டா, என்னடா அது கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. அங்கே இருக்கிறதையும் உடச்சிடலாம். நம்ம சீக்கிரமாக நம்ம இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் தேடணும். வந்துடுச்சு. நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் தேடணும். அதுக்கு ஒரு நல்ல இடமா வேணும். இந்த சுகர் கேன்லாம் சுகர் செய்கிறதுக்கும் கேக் செய்கிறதுக்கு அப்புறம் பேப்பர் செய்கிறதுக்கு கூட யூஸ் ஆகும். அதனால் இது நம்மளுக்கு கொஞ்சம் தேவை தான். இது பாட்டுக்கு கொஞ்சமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம டூல்ஸ்லாம் செய்யணும். டூல்ஸ் செய்யலாம். இப்போ இந்த மரத்தை இந்த ஒரே ஒரு உட்டு மட்டும் வெட்டிக்கலாம். 1-2 வெட்டிக்கலாம். இல்லை அந்த இது எடுத்துக்கலாம். உட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி திறந்து பிளாங்காக மாற்றிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் அதுக்குள்ளே செய்ய போயிட்டேன். என்னடா அது? பிளாங்க் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே அழுத்தி பிடிச்சி அது பாட்டுக்கு வரும். அதுவும் ஒரு ட்ரிக்கு தான். சரி இப்போ இதை வச்சு இது இல்லை. சரி இதையும் எடுத்துக்கலாம் பிளாங்காக மாற்றி. இந்த பிளாங்கை வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் செய்கிறோம். செஞ்சு அதை வச்சு மற்றதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் வரமாட்டேங்குது. வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சு வேறு டூல்ஸ் எல்லாம் செய்யணும். ஸ்பியர் புதுசாக அந்த அப்டேட்டு கொடுத்துருக்காங்க, அது தெரியுமா? புதுசாக நிறைய டூல்ஸ் விட்ருக்காங்க. காப்பர் வச்சு கூட ஆர்மர் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பெரிய ஷாக்கிங்கே. அப்புறம் புதுசாக காப்பரில் கோலம்லாம் கூட செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பண்ணணும்னு அப்புறமா நம்ம அப்கமிங் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஏதாவது செஞ்சுட்டு என்ன செய்யலாம். இதுவும் அங்கே பாருங்கள், ஸ்பியர் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஸ்வாடு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். ஸ்வாடு வந்துடுச்சு. ஸ்பியர் செஞ்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஆக்சஸ் செய்யலாம். வரமாட்டேதான். வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்ஸு தேவை. ஸ்டிக்ஸு எங்கடா? ஸ்டிக்ஸ் செஞ்சுக்கலாம். ஒரு 8 செஞ்சுக்கலாம். 8-9 வரமாட்டேங்குது. வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிக்கேக்ஸ் செஞ்சுக்கலாம். ஒரு பிக்கேக்ஸ் மட்டும் போதும். தெரியாமல் 2 செஞ்சுட்டேன். அடுத்து நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸ்பியர் இப்போ செஞ்சுக்கலாம். ஸ்பியர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி இப்போ வெளியே வந்துடலாம். கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்கலாம். அப்புறம் அப்படியே இன்வென்ட்ரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
சுகர் கேன் எடுத்து மேலே வச்சுட்டு இந்த வுட்டு ஸ்டிக்ஸ் எல்லாம் மேலே வச்சுட்டு சீட்ஸ் எல்லாம் மேலே வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் கீழே வச்சுக்கலாம். அந்த சைடில் மட்டும் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வரும், அதை இது கண்டுக்காதீங்க. இந்த பன்னீர்த்தலையை நம்ம முதல்ல அடித்து கொள்ளணும். சாப்பாடு வேணுமே, அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறேன். ஜம்ப் பண்ணி கொன்னா சீக்கிரமாக கொல்ல முடியுமா தெரியுமா? 2 அடியில் செத்துட்டான் பார்த்தீங்களா? இவன் அடித்தா எக்ஸ்பி கூட கிடைக்கும், அதுதான் கொஞ்சம் நல்ல விஷயம். ஆனால் மைன்கிராஃப்டில் எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பி இருக்குது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் டூல்ஸ்லாம் செய்யணும். சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாட்டையும் கொண்டு எடுத்துக்கலாமா? கொண்டாடலாம் அந்த மாட்டையும். வெட்ட முடியல, வெட்ட முடியல, வெட்டிட்டேன். இந்த மாடு பசங்களாம் வெட்டால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடே கிடைக்குது. நம்ம கணக்குப்படி நம்ம பீஃப் சாப்பிடக்கூடாது, ஆனாலும் சாப்பிட்றோம். இந்த கேவ் வேணாம், ஏன்னா இது வந்து தண்ணியிலே தான் இருக்குது. இருங்க, நான் ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் தேடி கண்டுபிடிக்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கில் நான் வீடு கட்டுறதுக்கு இடம் தேடி கண்டுபிடிச்சி கிட்ட காமிக்கிறேன். என்னடா எப்படி வந்துச்சு இது? ஹேய், ஹவு இட் இஸ் பாசிபிள்? சரி நம்ம போகலாம். சிச்சோ, அந்த இலை என் கீழே வந்துடுச்சா? அதை நான் பார்க்கவே இல்லை. தூக்கி போட்டு வந்துடலாம். அழுத்தி பிடிச்சா கீழே போயிடும். அப்புறம் நம்ம இன்னும் என்னோடய கேரக்டர் இன்னும் டிசைன் பண்ணல. நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நான் என்னோடய கேரக்டர் டிசைன் பண்ணி உங்களுக்கு வேறு மாதிரி என்னோடய கேரக்டர் இருக்கும். இருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை மேலே போய் சொல்கிறேன். வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். இங்கே இருக்குது ஒரு இடம். மேலே ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம், இங்கே தாவிக்கலாம். இங்கே ஒரு தாவல், இங்கே வந்து ஏற முடியல, தாவிட்டேன். ஒரு ஹார்ட் குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஏறிக்கிட்டேன். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் வீடு கட்டுறதுக்கு இடம் தேடி வைக்கிறேன். பாய்.